வழக்கறிஞருடைய சந்திப்பு என்பது குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்துறையினுடைய செயலாளர்களுக்கு முதல் கண் எனது சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு காரணம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட 10 தொகுதிகளிலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கி பரிசீலனை வரை, பரிசீலனை மட்டுமல்ல அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் களத்திலும் வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஒட்டு மொத்தமாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றாக ஒரு அணியாக நின்று இதே அரங்கத்திலே அமர்ந்து இரவு பகல் பார்க்காமல் முழு நேரம் பணியாற்றி கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். எனவே அதற்கு கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கும் சட்டத்தினுடைய இணை செயலாளர்கள் அனைவருக்கும் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தேர்தல் களம் என்று சொன்னால் ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் முதலில் தேடக்கூடிய நபர் வழக்கறிஞர். வேட்புமனுவை தயார் செய்ய வேண்டும், அந்த வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கலின் போது வழக்கறிஞர் கூட இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும். வேட்புமனு பரிசீலனையின் போது வழக்கறிஞரை நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பரிசீலனை முடித்து நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் இருந்தாலும் கூட அப்பொழுது அழைத்து நம்முடைய வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலை அங்கிருந்து வழக்கறிஞர் சொல்லுகின்ற வரை அதற்கடுத்து களத்திலே சந்திக்கின்ற பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற குறிப்பாக தேர்தல் களத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் வழக்கறிஞர்கள் உடன் இருந்து வாக்குப்பதிவின் பொழுது முழுமையாக சுற்றுப்பயணங்களை செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கழகத்துடைய நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையில் பங்கு பெற்றாலும் கூட ஒரு வேட்பாளருடைய தலைமை முகவராக எந்த வழக்கறிஞரை நியமிக்கலாம் என்று அந்த முடிவை எடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு டேபிள் வாரியாக ஒரு ஏஜென்டிற்கு வழக்கறிஞர்களை நியமித்து அவர்கள் அந்த இடத்தில் இருந்து வாக்கு எண்ணிக்கை திறம்பட முடித்து வெற்றி சான்றிதழை கையில் பெறுகின்ற வரை முழு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் இணைந்து பணியாற்றி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கோடு அதில் கோவை மாவட்டம் 10 தொகுதிகளில் வென்றெடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும். அதற்கு இப்பொழுதிருந்து களப்பணியை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கள ஆய்வை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள். கழகத்துடைய நிர்வாகிகளுடைய சந்திப்புகளை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த தொடக்க பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையக்கூடிய வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3234 வாக்கு சாவடிகளிலும் 3/2 பங்கு வாக்கு உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான தேர்தல் களத்தை அமைத்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு என்பது மூத்த வழக்கறிஞர் போன்றதற்குரிய திரு A.K. ராஜேந்திரன் அவருடைய பட திறப்பு விழா நிகழ்ச்சி. இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் தஞ்சமணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்ந்து பேசிய வழக்கறிஞர்களும் அவருடைய சாதனைகளையும் அவருடைய பெருமைகளையும் அவருடைய குறிப்புகளையும் இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் அவரோடு பணியாற்றக்கூடிய அவரோடு பழகக்கூடிய வாய்ப்புகளை பெறவில்லை என்றாலும் கூட அவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் படித்து பார்த்த பொழுதும் அவர்களின் இடத்திலே கலந்து பேசிய பொழுதும் சொல்ல பொழுதும் இங்க இருக்கக்கூடிய அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சகோதரனாக இருந்து ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து வழக்கறிஞர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவருடைய பணிகளை நினைவில் கூர்ந்து வீர வணக்கத்தை அன்போடு செலுத்திக் கொள்வதை நாம் அந்த பணியோடு சேர்ந்து இன்னும் பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். இயக்கத்திற்காக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக சிறந்த பேச்சாளராகவும் அவர் திறம்பட செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். எனவே இந்த பட திருவிழாவில் அவர் குடும்பத்தின் சார்பில் அவருடைய முதல்வர் திரு சஞ்சய் அவர்கள் இங்கே வருகிறது இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மூத்த
மூத்த வழக்கறிஞர் போன்றதற்குரிய அண்ணன் திரு ஏ.கே. ராஜனுடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இன்னும் சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று தலைமை கழகத்தின் சார்பில் முழுவதுமாக வழக்கு சட்டத்துறையின் சார்பில் பட்டியலை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 80 விழுக்காட்டிற்கும் மேலான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 20% வழக்குகளுக்கும் சட்டத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வை எட்டித் தருவார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டு வருகை இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சட்டத்துறையுடைய செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். காவல்துறை காவல் நிலையம் வாரியாக நாம் தேர்தல் களத்திலே பணிகளை நியமித்திருக்கின்றோம். இருந்த போதும் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான வழக்கறிஞர்களை நாம் ஒவ்வொரு ஒன்றியங்கள் பகுதிகள் வாரியாக எந்தெந்த இடங்களில் நாம் இன்னும் சிறப்பு கவனங்களை செலுத்த வேண்டுமோ அதிலே சட்டத்துறை இணைந்து மாவட்ட செயலர்கள் இணைந்து பணியாற்றி அந்த இடங்களில் கூடுதலாக நாம் வழக்கறிஞர்களை களப்பணியிலே செய்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் திறப்பட பணியாற்றக்கூடிய வகையில் அந்த பணிகள் அமைந்திடும் என்ற வகையில் அதற்கான பணிகளை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த தேர்தல் களம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நாம் 10ல் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் என ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கோவை மாவட்டத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த வாக்காளர்களை நம் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்கக்கூடிய பணிகளை செய்வதே நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும். எனவே அந்த பணிகளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் பூத்து கமிட்டிகள் இணைந்து செயல்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தேர்தல் களத்தில் முழுமையாக ஈடுபடுவதோடு தேர்தல் முடிகின்ற வரை அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு உறுதியை சொல்கின்றோம். தலைவரிடத்திலே சொல்லுகின்ற உறுதியை போல உங்களிடத்திலே சொல்கின்றோம். நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளை வென்று உங்கள் மூலமாக தலைவர்களுடைய கரங்களிலே ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் போன்றதற்குரிய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படியும் மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற குறிப்பாக இந்த கோவையிலே நமக்கு நிகழ்ச்சிக்கு வருகின்ற சட்டத்துறையுடைய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய போட்டுதற்குரிய தனிப்பட்ட முறையிலான அந்த மேடையிலிருந்து நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் தண்டபாணியன் அவர்கள் பேசுகின்ற போது என்னுடைய வழக்கை பற்றி சொன்னார்கள். முழுவதுமாக என்னுடைய வழக்கை தலைவருடைய வழிகாட்டுதல் படி தொடர்ந்து கண்காணித்து நான் இந்த அளவுக்கு பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கை தொடர்ந்து கண்காணித்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற போட்டுதலுக்குரிய இளங்கோ அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய வழக்குகள் மட்டுமல்ல, கழகத்தினர் மீது எந்த வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குகளை தொடர்ந்து அவர் கண்காணித்து அதற்கான அந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருகிறது என்றால் வழக்கு முடித்து நாம் அழைத்து பேசுவதற்கு முன்பாகவே அதற்கான கருத்துக்களை என்ன நடந்தது, அடுத்து என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆலோசித்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தினுடைய செயலாளர் இளம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.